வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 2026 தமிழக தேர்தல் அரசு ஊழியர்களுக்கு 20 புதிய அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநிலங்களின் சட்டமன்ற காலம் நிறைவடைய இருப்பதால் அதற்கான தேர்தல் தேதிகளை இந்திய தேர்தல் ஆணையம் மார்ச் 15ஆம் தேதி அறிவித்தது. அதன்படி தமிழ்நாட்டில் 17வது சட்டமன்ற பேரவைக்கான பொதுத் தேர்தல் 23/4/2026 அன்று நடைபெற உள்ளது. தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறும். இந்த நிலையில் சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026க்கான அஇஅதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நலன் சார்ந்து 10 அறிவிப்புகளும், காவலர்கள் நலன் சார்ந்து 10 அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது சார்ந்து முழு விவரத்தையும் பார்ப்போம். பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் தற்போது திமுக அரசு அறிவித்துள்ள உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சங்கங்கள் உட்பட அனைத்து சங்கத்தின் கோரிக்கைகளையும் பரிசீலித்து தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு ஓய்வூதிய திட்டம் சீரமைக்கப்படும். அரசு துறையில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியக்கூடிய அலுவலக உதவியாளர்கள் போன்ற பணியாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் தொகுப்பூதியம் உயர்த்தி வழங்கப்படும். அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் அடங்கிய குடிமை பணியாளர்கள் கூட்டுமன்ற கூட்டம் ஆண்டுக்கு 2 முறை நடத்தப்பட்டு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளுக்கு அவ்வப்போது தீர்வு காணப்படும். மத்திய அரசு ஊழியர்களுக்கு புதிய ஊதிய குழு ஊதிய விகிதத்தை அமல்படுத்தியவுடன் காலதாமதமின்றி 8வது மாநில ஊதிய குழு அமைக்கப்பட்டு ஊதிய உயர்வு வழங்கப்படும். சத்துணவு பணியாளர்கள், 108 ஆம்புலன்ஸ் பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், 1098 மிஷன் வாத்சல்யா குழந்தைகள் காப்பக பணியாளர்கள், இது போன்ற அனைத்து பணியாளர்களும் அரசு காலி பணியிடங்களில் முன்னுரிமை வழங்கப்படும். சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், நியாய விலைக்கடை ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறாத அரசு பணியாளர்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் புதிய சிறப்பு ஓய்வூதிய திட்டம் உருவாக்கப்படும். சமூக நலத்துறையின் கீழ் பணியாற்றி கொண்டிருக்கும் சத்துணவு ஊழியர்கள், உதவியாளர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் உள்ளிட்ட பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் கிராம உதவியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு மற்றும் ஊதியம் முறைப்படுத்தப்படும். மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள் மற்றும் ஊராட்சியில் பணிபுரியக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு உறுதி செய்வதுடன் அவர்களது ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும். தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்களுக்கு பொது காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல காவல்துறையினருக்கு 10 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. காவல்துறையில் பணிபுரியக்கூடிய காவலர்களுக்கு சுழற்சி முறையில் வாரம் 1 நாள் விடுப்பு வழங்கப்படும். தற்போது வழங்கப்பட்டும் சலவைப்படி 500 1000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சென்னை போன்ற பெருநகரங்களில் காவலர்களுக்கு நாள் ஒன்றுக்கு ரூபாய் 300 உணவுப்படியாக வழங்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக மற்ற மாவட்டங்களில் மற்றும் மாநகரங்களில் ரூபாய் 200 உணவுப்படியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். எங்களது ஆட்சியில் சென்னை எழும்பூரில் காவலர் நல மருத்துவமனை அமைக்கப்பட்டது. இதுபோன்று காவலர் நல மருத்துவமனை மதுரை, கோவை, திருச்சி, திருநெல்வேலி, சேலம், வேலூர் போன்ற பெருநகரங்களில் ஏற்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இரும்புக்கரம் கொண்டு அடக்கப்படும். தமிழ்நாட்டில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் முற்றிலும் ஒழிக்க முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்படும். மேலும் போதைப் பொருள் விற்பனை செய்பவர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள். மேலும் பாலியல் குற்றச்செயல்கள், கொலை, கொள்ளை, கூலிப்படைகள் இரும்புக்கரம் கொண்டு முற்றிலும் ஒழிக்கப்படும். அதிக குடியிருப்புகள் கொண்டுள்ள காவலர் குடியிருப்புகளில் மருத்துவ உதவி மையம் ஏற்படுத்தப்படும். காவலர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் உயிர்காக்கும் அறுவை சிகிச்சைகள் மேற்கொண்டால் அதற்கான முழு செலவையும் அரசே ஏற்றுக்கொள்ளும் வகையில் சிறப்பு காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படும். காவலர் மற்றும் பொதுமக்கள் நல்லுறவு பேணுவதற்காக காவலர் பொதுமக்கள் அமைப்பு காவல் துணை கண்காணிப்பாளர் அல்லது காவல் உதவி ஆணையாளர் தலைமையில் அமைக்கப்படும். தற்போது வழங்கப்பட்டு வரும் காவலர்களுக்கான சீருடைப்படி 6000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஊர்காவல் படையினருக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் குறைந்த வேலை நாட்களை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும்.
இந்த 20 அறிவிப்புகள் சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.